ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வியும் இன்றைய தினம் வந்து 4 செஷன் வந்து யூஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஓஎம்ஆர் சீட்டில் நடைபெற்றது. ஸோ இதற்கான ஆன்சர் கீ, அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, கட் ஆஃப் பற்றி எல்லா சப்ஜெக்டுடைய கட் ஆஃப் ப்ளஸ் ஆன்சர் கீ வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கொடுத்தீங்க அப்படின்னா நான் அப்புறம் வீடியோஸ், இதை பற்றின தகவல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கண்டிப்பாக வரும். ஸோ இதற்கு முன்னாடி நம்ம யூஜி டிஆர் பிஆர்டி எக்ஸாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஷின் பேப்பரும் வந்து நம்மளோட சேனலில் டிஸ்கஸ் பண்ணோம். வித் ஆன்சர் கீவோடு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மோட்டிவேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஷின்ஸ் பேப்பர் மட்டும் கொடுத்து ஆன்சர் செக் பண்ண சொன்னோம். ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் நம்மளோட சேனலில். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் நிறைய பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் வந்து எக்ஸாம் நடைபெற்று உள்ளது. ஸோ இதற்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அண்ட் கட் ஆஃப் அனாலிசிஸ் இன் ஆல் சப்ஜெக்ட் பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம கொடுப்போம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து நான் போட்டால் ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட விஷயம் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் மட்டும் இல்லாமல் ஆசிரியர் தேர்வாரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அப்ஜெக்ஷன் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீ வந்து அனலைஸில் அவங்க விடுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே, ஸோ உடனே வந்து ஆன்சர் கீ வந்து நம்மளுக்கு புக்கை வச்சோம், அதை வச்சு நம்ம தான் உங்களுக்கு ஆன்சர் கீ தரப்போம். ப்ளஸ் ஆன்சர் கீ வந்து டென்டேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஏதாவது நம்மளுக்கு இது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம், அப்ஜெக்ஷன் தெரிவிச்சோம்னா ஃபைனலாக வந்து ஆன்சர் கீ வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூஷன் நடைபெறும். வேல்யூஷன் அப்படியே அதுக்கப்புறம் நம்மளுக்கு மார்க் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து உடனே நம்மளுக்கு அப்டேஷன் ஆகாது. ஸோ கொஞ்சம் ஒரு 2-3 days வந்து நம்மளுக்கு கழிச்சு தான் நம்மளுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபைனல் ஆன்சருக்கு ஒரு 10 days 15 days பக்கம் நம்ம ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். அது மட்டும் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஜிபி டிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே மந்த்துக்குள்ள நம்மளுக்கு போஸ்டிங் போடணும்னு சொல்லி நம்மளுக்கு ஜிஓ ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான டைம் டேபிள் ஷெடியூல் வந்து கொடுத்து கவர்மெண்ட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால மிக விரைவில் இதற்கான தகவல்கள் அடுத்தடுத்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, ஃபைனல் ஆன்சர் கீ, ரிசல்ட், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ், அகைன் அடுத்தது வந்து ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் நம்மளுக்கு அடுத்தடுத்து கண்டிப்பாக வர வாய்ப்புகள் உள்ளது. சரிங்களா? ஏன்னா ஷெட்யூல் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால வந்து கம்பல்சரி நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து கம்பல்சரி நம்மளுக்கு நடைபெறும். ஓகே, அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வட மாவட்டங்களில் இருக்க காலியிடங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறவங்க எல்லாமே கம்பல்சரி வந்து 5 years வந்து அங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஜிஓவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடியே ஒரு ஜிஓ ப்ராசஸாக எல்லா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனுமே வந்து கொடுத்துட்டாங்க இந்த யூஜி டிஆர்பி பொறுத்தளவும். அதே மாதிரி இடைநிலை பட்டதாரியாசங்களும் இதே இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வட மாவட்டங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா 5 years வந்து அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அதனால வந்து நம்மளோட சேனல்ல வந்து நம்ம ஆல்ரெடி வந்து யூஜிடிஆர்பி பற்றின தகவல் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர் கீ பற்றின டிஸ்கஷனும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட டிஸ்கஷனும், அதே மாதிரி கட் ஆஃப் பற்றி டிஸ்கஷனும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.